இருக்கிறதுனாலே அவர்கள் போராமைப்பட்டு என்னை விட இவன் உயர்ந்தவனா, என்னை விட இவன் உயர்ந்தவனா என்று சொல்லி தீவிரமான அந்த ஆவிகள் நம்மை தாக்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அது ஒரு பிசாசின் ஆவி என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிலிருந்து விடுதலை அடைய நாம் போராட வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை விடுவோம், மற்றவர்களை ஆராய்ச்சி செய்வதிலே நாம் விடுவோம். மற்றவர்களை ஆராய்ச்சி செய்வதிலே கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவியை நாம் ஆராய்ச்சி செய்து நமக்குள்ளே அந்த வகையான பெருமையின் ஆவிகள் இருக்கிறதா, அல்லேலூயா, அதை அறிந்து நாம் அதை இயேசுவின் நாமத்திலே துரத்த வேண்டும். நீ சும்மா இருந்தாலும் பிசாசு உன்னை விட மாட்டான், உன்னை சொல்லி சொல்லி காட்டுவோம். அல்லேலூயா. ஆமா, நீ அழகா இருக்கிற, அவளை விட நீ அழகு, அவனை விட நீ இல்ல படிச்சிருக்க, அவனை விட உனக்கு பணம் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு வீடு இல்ல, உனக்கு வீடு இருக்கு. அவனுக்கு கார் இல்ல, உனக்கு கார் இருக்கு. ஏதோ ஒன்றை சொல்லி உன்னை என்ன செய்ய ரெண்டு கொம்பை வைத்து பிசாசாக மாற்றி விடுகிறான் சாத்தான். அல்லேலூயா. அப்போ அந்த நிலையிலே நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன ஒரு மருந்து என்று சொன்னால், நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் மேன்மையாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னை விட அந்த அக்கா சிறந்தவங்க, அந்த அண்ணன் சிறந்தவங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நபரையும் அவரோட பணத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, அழகை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ நீங்கள் நிதானிக்க கூடாது. எந்த ஒரு மனிதனும் பிச்சைக்காரனாக இருந்தால் எந்த ஒரு மனிதனையும் மேன்மையாக பார்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் யார் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்? கடவுள் உண்டாக்கின கடவுளுடைய பிள்ளை தான் ஒவ்வொருத்தரும். அப்ப ஒவ்வொரு மனிதனையும், எந்த மனிதனையும் பார்க்கும் பொழுது, அவர்களை மேன்மையாக பார்க்கும் பொழுது நீ தாழ்மை அடைகிறாய் உனக்குள்ள. அல்லேலூயா. யாரையும் அற்பமாக எண்ணாமல் ஒவ்வொருவரையும் மேன்மையாக பார்க்கிற ஒரு மனநிலையை நீ உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசு உன்னை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. தங்களையும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். அப்பதான் அந்த பிசாசு வெளியே போகும். அல்லேலூயா. பிசாசு உனக்குள்ளே போராடுவான். இல்ல நீ அவளை விட சிறந்தவன், இல்ல அவனை விட சிறந்த, இல்ல நான் அப்படி இல்லை. அது கர்த்தருடைய பிள்ளை, தேவன் உண்டாக்கப்பட்ட மனிதன். அவங்கதான் சிறந்தவர்கள் செய்யும் போது அவங்களுக்கு நீ பணிவிடை செய்ய முடியும், அவர்களை நேசிக்க முடியும். அப்பொழுது பிசாசு உன்னை விட்டு வெளியே போயிடுவான். நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். பரலோக ராஜ்யம் உன்னுடையதாக மாறும். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளை பாருங்க, நம்ம தூக்கி தூக்கி அப்படியே கொஞ்சுவோம். மேல குழந்தை கொஞ்சம் பாசத்தோடு மேல தூக்கும் போது குழந்தை மேல போய் நீ கீழே வந்துடும். அப்படித்தானே? தூக்கும் போது குழந்தை என்ன செய்யணும்? மேல போக நீ கீழே. அப்ப குழந்தை அந்த குழந்தைய உயர்த்தும் போது நீ என்ன செய்யற? கீழே வந்துடுற. அப்ப ஒவ்வொருவரையும் நீ நேர்மையாக எண்ணும் போது நீ உனக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தாவீது, சவுல் ராஜா தாவீதை எதனால துரத்தினார்? சவுல் ராஜாக்குள்ளே பெருமை இருந்ததுனாலே தாவீது மேல் போராமை பத்து. அல்லேலூயா. அந்த பெண்கள் பாடும்போது கோலியாத்தை அடிச்சுட்டு தாவீது வரும்போது பெண்கள் பாடுறாங்க, தாவீதுக்கு சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10000 என்று பாடின போது போராமை வந்துடுச்சு சவுல் ராஜாவுக்கு. தொடர்ந்து விரட்டி அவனை கொலை செய்ய தேடுகிறான். அல்லேலூயா. அதே பிரச்சனை தான் ஒவ்வொருவருக்கும். சொல்லுங்க பாணி, அதே பிரச்சனை தான் ஒவ்வொருவருக்கும். போராமையினாலதான் உங்களை தாக்க ஓடி வருகிறார்கள்.